அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம அஜ்னாஸோட பாடத்தில் ஷாத், அதாவது கலீலுல் இஸ்திஅமாலு ஃபி கலாமில் அரப், குறைவாக அரபு மக்களோட மத்தியில் புழங்கக்கூடிய அந்த வினைச்சொல்லை பற்றி பார்த்துட்ருக்கோம். சுலாசி முஜர்ரதில். அதில் இது 3வது பாபு. அதாவதுட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தது 2வது பாபு, ஃபதீல யஃபுதுலு ஃபஇல யஃபுலு வசன். இது 3வது பாபு. ஃபஉல யஃஅலு வசன், கவுத இயக்குவது, அதை தான் காத இயக்காதுன்னு வந்திருக்குங்க. கவுத இயக்குவது என்று வர வேண்டிய இடத்துல காத இயக்காது என்று ஏன் வரணும் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவுத இயக்குவது என்று வர வேண்டிய இடத்தில் காத இயக்காது என்று ஏன் வரணும்னா, பொதுவாக இந்த வாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாவு அலிஃபு யா, இந்த 3 எழுத்திற்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. முஅத்தல்லான எழுத்து என்று சொல்வார்கள், இல்லத்துடைய எழுத்துக்கள் என்று சொல்வார்கள். இல்லத்துடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் அது குறைபாடுள்ள ஒரு எழுத்து என்ற அர்த்தம். எதில் குறைபாடு? ஃபேலில் குறைபாடு என்ற அர்த்தம். அது இன்ஷால்லா அதை பற்றி நான் இன்ஷால்லா பின்னாடி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா. அது இது மஸீது ஃபீஹி, அடுத்த ரூபாய் முஜர்ரத், அடுத்த ரூபாய் மஸீது ஃபீஹி முடிஞ்ச உடனே அந்த ஃபேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விரிவாக அலசி ஆராய போகிறோம் இன்ஷால்லா. அதை பற்றியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம முழுமையான விவரங்கள் இதில் சொல்ல முடியல, ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. கவுத இயக்குவது அப்படின்னு சொன்னால் இங்கே ஏன் கவுத, அதாவதுட்டு என்ன சொல்ல வேண்டியது, வாவு வந்திருக்கு இல்லையா. ஸோ எந்தெந்த இடத்துல ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவில் இந்த வாவு வந்திருக்கு பாருங்கள், வாவு அலிஃபு யா, இந்த 3 எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து ஃபா கலிமாலேயோ ஐன் கலிமாலேயோ லாம் கலிமாவில் வந்து அது இதுக்குன்னு தனி சட்டம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஐன் கலிமாவில் வாவு வந்திருக்கிறதுனால அங்கே வாவை அரபு மக்கள் கபுத என்று புழங்க மாட்டார்கள், காத என்பதுதான் புழங்குவார்கள். அதனால் மாதியில் காத, அப்படியே முலாரில் ஏக்காது, முலாரிலையும் போயிடும். ஸோ அதை இன்ஷால்லா அதை பற்றி என்ன சட்டம், எந்த இடத்துல எந்த எழுத்துக்கள் வந்தால் அதனுடைய தனிப்பட்ட சட்டம் என்ன, பொதுவான சட்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்ஷால்லா கண்டிப்பாக நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா. இந்த இடத்துல உதாரணங்களை சொல்கிறதுனால வசனுடைய வடிவமைப்புகளை மனசில் பதிய வைக்கணுங்கிற நோக்கம் இங்கே இருக்கிறதுனால வசனுடைய வடிவமைப்புகளை மட்டும் நம்ம இன்ஷால்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வடிவமைப்புகள், அந்த வசனுடைய வடிவமைப்புகளை மட்டும் இன்ஷால்லா இப்போ நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா, காத எக்காது, கவுதன் கைதூதத்தன், 2 மஸ்தர் இருக்குது. காத எக்காது கவுதன் கைதூதத்தன் ஃபஹுவ காயிதுன். கீத யுகாது கவுதன் கைதூதத்தன் ஃபஹுவ மக்கூதுன். அல்-அம்ரு மின்ஹு கத் லியக்கத் லியுக்கத் வன்னஹி லா தக்கத் லா யக்கத் லா யுக்கத். வல்-லர்ஃபு மின்ஹு மகாதுன் மகாதானி மகாவித். வல்-ஆலத்து மிக்வதுன் மிக்வதானி மகாவித். மிக்வதத்துன் வ மிக்வதத்தானி மகாவித். மிக்வாதுன் மிக்வாதாத்தானி மகாவித். واسم التفضيل المذكر أكود أكوادان أكودون وأكاذب. واسم التفضيل المؤنث كودا كوديان كود وكوديات. இதெல்லாம் வந்துட்டு ஃபஉல யஃஅலு என்ற வசனில் மாதி மௌரூஃப் இஸ்பாத் ஃபெல்ல வந்தால் எப்படி வரும், மாதி மஜ்ஹூலில் வந்தால் எப்படி வரும், முலாரி மௌரூஃப் முலாரி மஜ்ஹூல் அம்ரு நஹி லர்ஃப் ஆலத்து இஸ்மு தஃதீல் முதக்கர்லையும் முன்னஸ்லையும் வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிற அந்த எழுத்து வடிவமைப்புகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்ஷால்லா இதெல்லாம் நல்லா மனசில் பதிச்சுக்கிறங்க, மனசில் பதிய வச்சுக்கிறங்க, மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வசனுக்கும் பார்த்தீங்கன்னா இது போன்ற வசன் இருக்குல்லையா, ஃபவுல எஃபாலு, அப்புறம் ஃபால எஃபீலு, ஃபாவுல, இது மாதிரி மாறிட்டே இருக்கும் இல்லையா. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் சுலாசி முஜர்ரதில் 8 பாபு பார்த்துருக்கோம். அதில் முத்தரிதில் 5, ஷாதில் 3. ஸோ இதோடு இன்ஷால்லா சுலாசி முஜர்ரது முடிவடைகிறது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சுலாசி மஸீது இன்ஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.